கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். ஓம் ஆண்டை கர்த்தரே, நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடப்பினும் ஏனோவல் ஏண்டுமே. ஓம் ஆண்டை கர்த்தரே, ஓம் ஆண்டை கர்த்தரே, நான் சேர்வதே. அன்பின் பரம தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிலுவை சுமந்து உம்மை இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை பாராட்டும். அப்படி செய்கிற நன்மைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். திருச்சபை மக்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். வந்த ஒருவராகிலும் வெறுமையாக திரும்பாமல் உம்முடைய திருக்கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய், அற்புதங்களை பெற்றவர்களாய், சரீர சுகத்தை பெற்றவர்களாய், ஆத்ம ரட்சிப்பை பெற்றவர்களாய், தங்களுடைய வாழ்க்கையை உமக்குள் புதுப்பித்து கொண்டவர்களாய், தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு மறு அர்ப்பணம் செய்தவர்களாய், உமக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களாய் இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்தருளும். நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கட்டும். உம்முடைய திருப்பிரசனம் தேவாலயத்தை நிரப்பட்டும். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே ஒரு நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீரே. வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய திருப்பிரசனம் இந்த தேவாலயத்தை நிரப்பட்டும். நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். தேவனோடு நெருங்கிய வாழ்வு என்ற தலைப்பிலே நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஒரு மனிதன் தேவனோடு நெருக்கமாக வாழ முடியுமா? வாழ முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லித் தருகிறது. இயேசு கிறிஸ்துவம் விதமாய் சொன்னார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு மனிதன் தேவாதி தேவனோடு, அகில உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமை படைத்த அவரோடு நெருங்கி வாழ முடியும். தேவன் வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். ஏசாயா 66:1 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்கிறார். சங்கீதம் 33:9 சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களிலே எவனாகிலும் நான் அவனை காணாதபடிக்கு தன்னை ஒழித்து கொள்ள கூடுமோ? நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா? நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் என்று சொல்கிறார். உபாகமம் 32 நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவ்வளவு வல்லமை படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அத்தனை மாட்சிமை படைத்தவர், மகிமையின் ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவரோடு ஒரு மனிதன், அவரால் படைக்கப்பட்ட மனிதன், மண்ணினால் உருவாக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மான மனிதன்
ஒரு தேவனோடு நெருங்கிய வாழ்க்கை வாழ முடியும். அதை தான் வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் தேவனோடு ஏன் நெருக்கமாய் வாழ வேண்டும்? அப்படி வாழ்ந்தால் அவனுக்கும் ஆசீர்வாதம், அவனால் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். அதை தான் இந்த ராத்திரியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 24 வசனங்கள். ஏனோக்கு என்ற மனிதன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்கிறது. இந்த ஏனோக்கு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ஆதியாகமம் 5:22 வாசிங்கள். முதலாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு 300 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுல என்ன தெரியுது? ஏனோக்கு ஒரு சன்னியாசி அல்ல, ஏனோக்கு ஒரு சாமியார் அல்ல, ஏனோக்கு ஒரு முற்றும் துறந்த முனிவர் அல்ல. அவன் சம்சார வாழ்விலே ஈடுபட்ட ஒரு மனிதன். ஒரு மனிதன் மனைவி பிள்ளைகளோடு இருந்து கொண்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு மனுஷனால தேவனோடு தன் மனைவி பிள்ளைகளோடு இருந்து கொண்டு ஒரு குடும்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டு சஞ்சரிக்க முடியுமானால், ஏன் என்னாலும் உங்களாலும் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டே தேவனோடு சஞ்சரிக்க முடியாது? தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றால் உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு இமயமலைக்கோ அல்ல வனாந்திரமான இடத்திற்கோ எங்கேயோ தூர காடுகளுக்கோ போய் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும் அவசியம் இல்லை. குடும்ப வாழ்வு நடத்தி கொண்டு குமாரரையும் குமாரத்தையும் பெற்றுக்கொண்டு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நாமும் அவ்விதமாய் செய்ய முடியும். ஒரு குடும்ப வாழ்வு நடத்தி கொண்டு திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனோக்கு அவ்விதமாய் செய்தான். நான் காலையிலே சொன்னேன், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆதியாகமம் 10:34, கலாத்தியர் 2:6, ரோமர் 2:11, 3 வேத பகுதிகள் அவ்விதமாய் சொல்கிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு மனிதனோடு அவ்விதமாய் சஞ்சரிக்கும் பொழுது மற்றொரு மனிதனோடு அவர் சஞ்சரிக்க மாட்டேன் என்று சொல்கிறவர் அல்ல. அது மாத்திரமல்ல, மல்கியா 3:6 அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டுதான். ஆதியாகமம் 5:24 அவ்விதமாய் சொல்லுகிறது. என்ன ஆசீர்வாதம் ஏனோக்கு அதனால் கிடைத்தது? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு காணாமல் போனான்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி நம்ம பேசலை. அவனுக்கு தேவன் ஒரு அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். ஏனோக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தேவன் பேசினார். யூதா புத்தகம் 14, 15 வசனத்தை ஆராய்ந்து வாசிங்கள். யூதா புத்தகம் 14, 15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இதோ நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்களை அவபக்தியாய் செய்து வந்த சகல நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். பாருங்க, ஏனோக்கு ஆண்டவர் விசேஷ வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை இன்னும் நடைபெறவில்லை. 1000 பரிசுத்தவான்களோடு தம்மை குறித்த அவபக்தியாய் பேசிய உள்ளவர்களை கண்டிப்பதற்கு ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு வருகிறார் என்றவருடைய 2ஆம் வருகை குறித்து அவன் முன்னறிவித்தான். ஆண்டவர் இயேசுவின் வருகையை அவன் முன்னறிவித்தான். ஏனோக்கு முன்னறிவித்தான். இப்போ நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் பின்னால் நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் நம்மோடு பேசுவார்.
விசேஷமான வெளிப்பாடுகளை நமக்கு ஆண்டவர் தருவார். பின்னால் நடைபெறும் சம்பவங்களை நமக்கு முன்னமே சொல்லி ஜனங்களை எச்சரிக்கும்படி தேவன் நம்மை வழி நடத்துவார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு பெரிய வெளிப்பாட்டு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு சஞ்சரித்தான். நியாய தீர்ப்பு செய்வதற்கு ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று முன்னறிவித்தான் ஏனோக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தேவனோடு நெருங்கிய ஒரு உறவு வைத்திருப்போம் என்றால் நமக்கும் இதே போன்ற வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். நமக்கும் பின்னால் நடக்கும் காரியங்களை முன்னரே அறிவிப்பார். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ஜனங்களை எச்சரிக்கை செய்யும்படி, ஜனங்களை வழிநடத்தும்படி நம்மையும் ஏனோக்கை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தொடர்ந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா என்ற மனிதனோடு தேவன் நெருங்கிய ஒரு உறவு வைத்திருந்தார். நோவாக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தார். காரணம் என்ன? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனாக இருந்தான். அவங்க நோவா அவனுடைய காலத்தில் ஏராளம் பேர் இருந்தாங்க. அந்த நாட்களில் 120 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்கன்றாங்க. நோவாவின் காலத்தில் 120 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்கன்றாங்க. அத்தனை மக்களுக்குள்ள அவன்தான் நீதிமானாக இருந்தான், அவன்தான் உத்தமனாக இருந்தான். அப்போ உலகம் எப்படி போனாலும் கவலைப்படலை. நான் ஒரு உத்தமனாக இருப்பேன், உலகம் எப்படினாலும் போட்டோம், யார் எப்படி வேணாலும் போட்டோம், நான் உத்தமனாக இருப்பேன், நான் நீதிமானாக இருப்பேன், நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வேன் நோவா சொன்னா. அதனால் தேவனோடு சஞ்சரிக்கும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. அதனால் கர்த்தர் நோவாவுடைய கண்களில் அவருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. பாருங்க, முழு உலகமாக அழிக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 9:1. பூமியை நிரப்புங்கள், நோவாவையும் அவன் குமாரரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். நம்மளும் ஆண்டவரோடு சஞ்சரிச்சோன்னா நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதை மறக்கக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 115, 12, 13 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து பரத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அவர் செய்த கடைசி செயல் என்ன என்று லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள் சொல்லுகிறது. அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவருடைய கடைசி செய்கையை அப்படியே ஒரு ஸ்டில் கேமராவில் எடுத்தோன்னா 2 கரங்களை உயர்த்தி தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான். அவ்விதமாக ஆண்டவருடைய கரத்திலிருந்து நோவா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். காரணம், நோவா தேவனோடு ஒரு நெருங்கிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தான். 3வதாக ஒரு மனிதன், இவனை குறித்து ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 3 வசனங்கள் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே என்ன இருந்தது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினால்
ஆபிரகாம் தான் சுதந்திரமாக ஆ ஆ ஆ தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவனிடத்தில் 2 குணங்களை பற்றி வேதம் ரொம்ப பாராட்டுது. ஒன்று விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் மேல் ஆழமான விசுவாசம் வைத்திருக்கிறோமா? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொன்னா போதுயா என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லுவான். நம்மகிட்ட ஆண்டவர் சொன்ன எத்தனையோ வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகம் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்றான். நம்மகிட்ட ஆண்டவர் பேசிய எத்தனையோ வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகம் இருக்கு. அப்போ அவன் விசுவாசத்தோடு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஒரு வார்த்தையில அந்த விசுவாசம் வச்சிருந்தான். ஆயிரக்கணக்கான தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற வேத புத்தகத்தை வச்சிருக்கிறோம். படிக்கிறோமா? தியானிக்கிறோமா? அதை பயன்படுத்துகிறோமா? அபியாசிக்கிறோமா? விசுவாசம் வளர்ந்துருக்குதா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆபிரகாமுக்கு இணையான ஒரு விசுவாசம் புதிய ஏற்பாடில் 100க்கு அதிபதி இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணலப்பா. நம்மை குறித்து ஆண்டவர் எவ்விதமாய் சொல்லுவார்? நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? அடுத்தது பாருங்க, விசுவாசம் மாத்திரம் உண்டு இல்லை, கீழ்ப்படிந்தான். தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன், தேவனோடு சஞ்சரிக்க விரும்புகிற மனிதன், தேவனோடு நெருக்கமாக வாழ விரும்புகிற மனிதன், தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட விரும்புகிற மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 2 வசனத்தை வாசிப்போம். முதலாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. முதல்ல ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் இனத்தையும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதான் கட்டளை. 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். பாருங்க, முதல் வசனத்தில் போனாரு, 2-3 வசனத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நிபந்தனையோடு கொடுத்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். நீ இப்படி செஞ்சினா உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கலே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்காரு. என்ன செய்யணும்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு உடனே புறப்பட்டு போகிறான். இம்ப்ளிசிட் அண்ட் இமீடியட் ஒபீடியன்ஸ். ஷீட் ஸ்டட். ஆப்பிரிக்காவிலையும் சீனாவிலையும் இந்தியாவிலையும்
தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர். தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் ஆப்பிரிக்காவில் ஒரு குடிசையில் ஒரு சின்ன விளக்கை வச்சு இந்த வேதத்தில் என்னமோ தேடிக்கிட்டே இருந்தாராம், வேத புத்தகத்தை திறந்து. அப்போ அவங்க மாமா, அவங்க மருமகன், அவருடைய மகளை கல்யாணம் செய்திருக்கவுடைய மருமகன் கேட்குறான், மாமா இந்த ராத்திரியில் படுக்காமல் இந்த வேத புத்தகத்தை திறங்கி இந்த சின்ன விளக்கை வச்சு என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க? அவர் சொன்னாரா, அந்த முதிர்ந்த தேவ மனிதன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தேவனுடைய ஊழியத்திற்காக அள்ளி கொடுத்த தேவ மனிதன், கிரிக்கெட் வீரராக இருந்து புகழ் உச்சியிலே தேவ ஊழியத்திற்கு கடந்து சென்ற தேவ மனிதர், தேவனுக்காக அதனுடைய ஆயுசு நாட்கள் அனைத்தையும் அர்ப்பணித்தவர், செலவழித்தவர். அவர் சொன்னாரா, இந்த வேத புத்தகத்தில் நான் கீழ்ப்படியாத வசனம் ஏதாவது இருக்கான்னு நான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னாரா. பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவனிடத்தில் விசுவாசம் இருந்தது, அவன் கீழ்ப்படிந்தான். அது மட்டும் இல்லை, யாக்கோபு 5:16 சொல்லுது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே ஃபார் ஈச் அதர். ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஜெபம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. அதே அவன் செய்கிறான். ஆதியாகமம் 18:22 முதல் 32 வரை வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க நினைக்கிறார். நடுவில் வந்து நிற்கான் ஆபிரகாம், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தாலும் இந்த பட்டணத்தை அழிக்க கூடாது. சரிப்பா, அழிக்கல. 45 நீதிமான்கள் இருந்தாலும் இந்த பட்டணத்தை அழிக்க கூடாது. ஓகே, 40 நீதிமான்கள் இருந்தாலும் இந்த பட்டணத்தை அழிக்க கூடாது. ஆண்டவரோடு திறப்பிலே நின்று நின்று பேரம் பேசுகிற மாதிரி பேசி 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 சோதகுமார பட்டணம் அழியக்கூடாதுன்ற ஆத்மா பாரத்தோடு ஜெபம் பண்ணுறான். கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாருப்பா, போதும், 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன்ப்பா, 10 நீதிமான்கள் இருந்தால் கூட இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிடுறாரு. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அருளானந்தம்னு ஒரு சார் பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக பணியாற்றினார்கள். அந்த சார் ஒரு குட்டி புக் எழுதினதை ஒரு தடவை நாம் வாசிக்க நேரிட்டது, ஒரு சின்ன புக். அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, கேத்ரின் குல்மேன் அம்மையாருடைய ஊழியத்தில் நடைபெறுகிற ஒரு காரியத்தை எழுதியிருந்தாங்க. கேத்ரின் குல்மேன் அம்மையார் நீங்கள் அனைவரும் அறிந்தபடி தேவனுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் பெற்ற ஒரு தாயார். அவர்களுடைய ஊழியத்திலே பயங்கர அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவருடைய புத்தகங்கள் ஐ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ், காட் கேன் டூ இட் அகெயின், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட், இந்த புத்தகங்களெல்லாம் வாசித்தீங்கன்னா பயங்கர பயங்கர அற்புதங்கள். இந்த அம்மாவுடைய கூட்டத்தில் ஒரு காரியம் நடக்குமா, அவங்க எழுதியிருக்காங்க. என்ன காரியம் தெரியுமா? அநேக வியாதியஸ்தர்கள் கேன்சர் நோயோடு, பிரெயின் டியூமரோடு, யூட்ரஸில் கட்டிகளோடு, பல்வேறு வியாதிகளோடு அந்த மீட்டிங்கு வருவாங்களாம். வந்து பார்த்தா அவங்கள விட பயங்கர வியாதிஸ்தர்கள் வந்திருப்பாங்களாம். ஆம்புலன்ஸில் சாவோடு போராடி கொண்டு கடைசி நிமிடங்களில் இருக்கும் வியாதிஸ்தர்கள் வந்திருப்பாங்களாம். மரணம் நெருங்குற நேரத்தில் உள்ள அந்த கடைசி நிமிடத்தில் உள்ள வியாதிஸ்தர்கள்லாம் பார்த்து அவர்களை விட மோசமான வியாதியில் உள்ளவங்களெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதை மறந்து வந்த அந்த பெரிய பெரிய வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். மரணத்தின் கடைசி நிமிடங்களில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். தங்கள் வியாதியை மறந்து தங்களை விட அதிக வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். என்ன நடக்குமான்னு தெரியுமா? அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க வியாதி சுகமாயிருமா? அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க வியாதி சுகமாயிருமா? அந்த சார் எழுதியிருந்தாங்க, நானும் வாசித்திருக்கிறேன். பாருங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம். யோபு 42:10 சொல்லுகிற, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் என்னால் மறக்கவே முடியாது. குழந்தை பாக்கியமான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வரோம். நாங்கள் மாடியில் வாடகைக்கு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை கிடையாது. கீழ் வீட்டில் ஓனரும் அவருடைய மகனும் மருமகளும் இருக்காங்க. ஓனருடைய மகனும் மருமகளும், ஓனர் இல்லை, ஓனருடைய மகனும் மருமகனும் இருக்காங்க, அவங்களுக்கும் குழந்தை இல்லை.
மேலே எங்களுக்கு குழந்தை இல்லை, கீழே ஓனருடைய மகனுக்கும் மருமகளுக்கும் குழந்தை இல்லை. நாங்கள் அப்போ அந்த சூழ்நிலையில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருக்கிற தம்பதியினுடைய பேர்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். நானும் ஒவ்வொரு ஆலயத்தில் ஜெபமன பிரசங்கத்துக்கு முன்னால் ஆண்டவர் செய்தி வேலையை ஆசீர்வதிக்கும்படியாக அற்புதம் செய்ய முடியாத ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதே போல் குழந்தை பாக்கியன்னு ஆசீர்வாதத்திற்கு காத்து இருக்கிற அந்த தேவ பிள்ளைகளுடைய நான் பேர்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். பாருங்கள், முதலாவது கீழ் வீட்டில் உள்ள ஓனருடைய மகன் மருமகள் அந்த தம்பதி அந்த மருமக அந்த சிஸ்டர் கன்சீவ் ஆனாங்க. 5 மாதத்தில் என்னுடைய மனைவியும் கன்சீவ் ஆகிட்டா. அவங்க கன்சீவ் ஆகி 5 மாதத்தில் என்னுடைய மனைவியும் கன்சீவ் ஆகிட்டா. ஏராளம் ஒரு காரியத்தை நான் சாட்சியாக சொல்ல இன்றைக்கி நான் சொல்ல முடியும். அந்த லிஸ்ட்டில் ஜெபம் பண்ண அத்தனை பேருக்கும் தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் ரொம்ப பிடிச்சமானது. ஆபிரகாம் அப்படி தான் செஞ்சான். சோதோம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கக்கூடாதுன்னு ஆத்ம பாரத்தோடு வந்து ஏதோ ஒரு பட்டணம் அப்படின்னு நினைக்கல. நமக்கு நல்ல ஜெப குறிப்பு தர்றது நம்முடைய நியூஸ் பேப்பர், நம்முடைய டிவி, நம்முடைய நியூஸ். அதில் எத்தனை ஜெப குறிப்பு வருது தெரியுமா? ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் நினைக்கிறேன், எப்போல்லாம் ஆம்புலன்ஸ் அவங்கள கடக்கும்போது அந்த ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணுற அந்த டெத்தோடு போராடிட்டு இருக்கிற அந்த விக்டீமுக்காக, அந்த ஆக்சிடென்ட் விக்டீமுக்காக, அந்த பாதிக்கப்பட்ட நபருக்காக, ஆம்புலன்ஸில் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பாதிக்கப்பட்ட நபர், அவர் யாருன்னே தெரியாது, பேர் தெரியாது, முகம் தெரியாது, அவருக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். இந்த ஆளைப்பும் சந்திப்பாங்க. பரலோகத்தில் ஆண்டவர் சொல்லுவார், மகனே, அன்று இந்த மகனுடைய ஆக்சிடெண்ட் ஆகி இவன் ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நீ ஜெபம் பண்ண, அது இவன் தான், அது இந்த மகள் தான், அது இந்த பெண் தான், அது இந்த மனிதன் தான் என்று காட்டுவார். யாரோ முகம் தெரியாத ஆக்சிடென்ட் விக்டிமுக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, இதை தாண்டி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். அவ்விதமாய் ஆபிரகாம் செய்தான். அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். 4வதாக யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதியை யாராயிலும் வாசியுங்கள். யாத்திராகமம் 33:11. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். சரி, பாருங்க, மோசே தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு வைத்திருந்தான். தேவனுக்கு நெருக்கமான வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது. எவ்வளவு நெருக்கமாக இருந்தான் தெரியுமா ஆண்டவரோட? எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 89. எண்ணாகமம் 7:89. எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். அங்கே இருந்து அவனோடு பேசுவார். தொடர்ந்து உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். உபாகமம் 34, 10, 11, 12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல எழுமினதில்லை. பாருங்க, மோசே தேவனோடு மிகவும் நெருங்கிய வாழ்க்கை வாழ்ந்தான். மோசையிடம் காணப்பட்ட ஆசீர்வாதமான குணங்கள் என்ன? முதலாவது எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எண்ணாகமம் 12:3. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான். மோசே சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான். சார்ந்த குணம் என்பது கோழைத்தனமான குணம் அல்ல, கர்த்தருடைய குணாதிசயம்.
ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். சாந்தவனுக்கு கோழைத்தனம் இல்லை. சாந்தம் என்பது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய சுபாவம். பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வேதத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். வரிசையை வேகமாக தியானிச்சிருவோம். சங்கீதம் 22:26 வாசியுங்கள். சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அப்போ நல்லா சாப்பிட்டு திருப்தி அடையாத ஆட்கள் இருக்காங்களா? என்னுடைய எம்சிஏ நான் பிஷப் ஹீபர் காலேஜ் திருச்சியில் படித்தேன். பிஷப் ஹீபர் காலேஜ் திருச்சியில் எம்சிஏ படித்தேன். என் கூட 2 பையங்க படித்தாங்க. ரொம்ப பணக்கார பையங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு வினோதமான ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. என்ன தெரியுமா? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தெரியாத, அழைப்பு கொடுக்காத ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. போய் நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு அந்த வினோத பழக்கம் இருந்துச்சு. வசதியான பையங்க, ரொம்ப வசதியான பையங்க, பணக்கார பையங்க. ஆனால் அந்த விபரீதமான வினோதமான பழக்க வழக்கம் இருந்துச்சு. நல்லா ட்ரெஸ் பண்ணி தெரியாத கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதை பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. நேற்று அங்கே போனேன், அந்த கல்யாண மகாலில் நல்ல சாப்பாடு கிடச்சி போய் சாப்பிட்டு வந்துட்டேன்னுவாங்க. ஒரு நாள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்காரன் அவனுடைய ஆனுவல் டேவை வச்சான். ஆனுவல் டே, ஆண்டு விழாவை. இந்த 2 பேரும் அங்கே வந்துட்டாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு. ஒரு சென்டரை ரன் பண்ணுறவன் எவ்வளோ புத்திசாலியாக இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க சென்டர் மெம்பர்ஸ்க்கெலாம் டோக்கன் கொடுத்துட்டான். இந்த பையங்க சாப்பாடு வந்து கிடைக்கும்னு நினச்சவங்களுக்கு டோக்கன் இப்போ கொடுத்த உடனே சாப்பாடு கிடைக்கல. அவன் சொல்லிட்டான், ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே டோக்கன் உள்ளவங்களாம் வந்து சாப்பிட்டு போங்கண்டா. இவன்கிட்ட டோக்கன் கிடையாது, இவங்க தான் மெம்பர்ஸே கிடையாது. ஐயோ போச்சேன்னு வெளியே வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஜென்னிஸ் ரெசிடென்சின்னு திருச்சியில். இப்போவும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்க, சனிக்கிழமை நைட்டு பஃபே. நான் சொல்கிறது 94ஆம் வருஷம். 70 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் சாப்பிட்றலாம். எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. 70 ரூபா கொடுத்து எதை வேணாலும் சாப்பிட்லாம். பஃபே சிஸ்டம். என்ன செய்வாங்க இந்த காலேஜ் பையங்க? மத்தியானம் சாப்பிட மாட்டான். மத்தியானம் சாப்பிடாம போய் ராத்திரி அந்த ஹோட்டல் நடக்கணுங்கன்னா 7 மாதத்துல அந்த ஸ்கீமே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ சாப்பிட்டும் திருப்தி அடையாத மக்கள் மத்தியில் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நீ கொஞ்சம் புசித்தாலும் அதிகம் புசித்தாலும் நீ இன்பமாய் புசிப்பாய், நீ திருப்தியாய் புசிப்பாய், நீ சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான்னு ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து சங்கீதம் 25:9. சங்கீதம் 25:9 சாந்த குணம் உள்ளவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. சாந்த குணம் உள்ளவர்கள் நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துவாராம், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தன்னுடைய வழியை போதிப்பாராம். ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை தேவைப்படும் போது தேவையான ஆலோசனை கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கு. நம்ம தான் கேட்கறது இல்லை. என்னைக்காவது ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நேரத்தை ஒதுக்கி ஆலோசனைக்கு காத்திருந்து ஒரு ஜெபம் பண்ணி அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்திருக்கிறோமா? செய்யணும். ஏன்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நாமங்களை பற்றி சொல்லுகிறது. அவருடைய நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமான பிரபு. அவர் நாமமே ஆலோசனை கர்த்தா தான். ஏசாயா 48:17 பிரயோஜனமாக இருக்கதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்றார். என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஜானகிமாள் VLB ஜானகிமாள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு ஒரு காலேஜில் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஜான்ஸ் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வேலை கிடச்சிது. கோயம்புத்தூர்லேயே வேலையை கண்டினியூ பண்ணவா, ஜான்ஸ் காலேஜ் திரும்பி வந்து இங்கே வேலையை ஒப்புக்கொள்ளவான்னு ஒரு மனசு, 2 மனசு. அங்கேயே வேலையை கண்டினியூ பண்ணலாம், அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜுக்கு வந்து வேலையை ஒப்புக்கொள்ளலாம். எங்கள் அப்பா அம்மா பாளையங்கோட்டையில் இருந்தாங்க. என்ன செய்யன்னு தெரில. எங்கள் அப்பா வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணுறாங்க, திங்கக்கிழமை பதில் சொல்லணும்.
வெள்ளி ராத்திரி ஃபுல்லாக ஆண்டோடைய ஆலோசனையை கேட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஆலோசனையை கொடுத்துடலாம். திரும்ப 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 இந்த கோயம்புத்தூர் காலேஜ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஜான்ஸ் காலேஜ் வேலையை ஒப்புக்கொள்ள முடியும். ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். ஆண்டவர் என்னோடு பேசினார். தேவ ஆவியானுடைய மெல்லிய சப்தத்தை என்னுடைய காதில் நான் கேட்க முடிந்தது. அவருடைய உணர்த்துதலை நான் உணர முடிந்தது. சில நேரம் ஆண்டவர் வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். எங்கள் காலேஜில் ஒரு சார் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு பிரின்சிபல் போஸ்ட் ஆஃபர் ஆகிருக்கு. அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பார்ட் டைமாக மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் டைமாக எங்கள் காலேஜ் பிரின்சிபல் போஸ்ட்டை எடுக்கணும். இவருக்கு ஒரே தயக்கம். கொஞ்சம் ஈஸிக்கு வைங்க இருந்துட்டார். கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி வேலை பார்த்துட்டாரு. பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு அதே அவருக்கு போதும். ஏன்னா அவர் ரெகுலர் காலேஜ் பென்ஷனே நிறைய வாங்கிட்டு இருந்தார். இது தேவையில்லை. அவங்க பிள்ளைகளும் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன செய்ய தயங்கிட்டு இருக்க நேரத்தில் சார்ல்ஸ் கவுமனுடைய அம்மையாருடைய பாலைவன நீரோடைகள் என்ற வேத தியான புத்தகம் உண்டு. இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அன்றைய தினத்தின் பகுதியின் மூலமாக ஆண்டவரோடு பேசினாராம். என்ன பேசினாராம்? தயங்காமல் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது நீ தயங்காமல் அதை ஒப்புக்கொள்ளுன்னு அதில் எழுதியிருந்துச்சான். அந்த புத்தகத்தில் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது தயங்காமல் அதை ஒப்புக்கொள்ளு. வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நான் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். எங்கள் அத்தை ஒரு தடவை சிக்காக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய அக்கா திருமணமாகாமல் ஸ்பின்ஸ்டராக இருந்தவங்க. அவங்களுடைய வாரிசு மாதிரி என்னை வச்சுருந்தாங்க. எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபத்தை நான் ரொம்ப மதிப்பேன். எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவருக்கு ஒரு 80 வயதுக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவருடைய உயிருக்காக நான் ரொம்ப பயப்பட்டு இருக்கும்போது நான் வேதத்தை வாசித்து கொண்டே வரும் பொழுது சங்கீதம் 68:20 மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அதை வாசித்த உடனே எங்கள் அத்தை பிழைச்சிக்கிடுவாங்க, அவங்க மறிக்க மாட்டாங்கன்ற ஆழமான விசுவாசம் எனக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு எங்கள் அத்தை பிழைச்சி அதுக்கப்புறம் பல வருடங்கள் உயிரோடு இருந்து தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்தாங்க. அப்போ பாருங்கள், வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்ம அடிக்கடி நினைப்போம் வேதத்தில் தான் ஏராளமான வசனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 வாக்குத்தத்தமே இருக்குன்றாங்க. 3000 வாக்குத்தத்தமே இருக்குன்றாங்க. அப்போ எனக்கான வாக்குத்தத்தம் எது என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? இதுக்கு நீங்கள் என்ன நினச்சீங்கன்னா வேதத்தை கிரமமாக வாசிக்கணும், வேதத்தை ஒழுங்காக வாசிக்கணும், வேதத்தை வரிசையாக வாசிக்கணும், ஏதோ ஒரு ஆர்டர் படி வாசிக்கணும். அப்படி வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கான குறிப்பிட்ட வசனம் வரும் பொழுது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். உங்களுடைய காதுகளில் ஆவியானவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கும். மகனே மகளே, இதுதான் உனக்கான வசனம், இதுதான் உனக்கான வாக்குத்தத்தம், சுதந்திரித்துக்கொள், பெற்றுக்கொள், நான் பேசுகிறேன் கேள் என்ற தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கும். என் மகனே கேள், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்ன ஆண்டவர் சொல்றார் இல்லையா? நீதிமொழிகள் 4:20 அப்போ பாருங்க, வசனம் மூலம் அவர் பேசுவார். வசனம் இது சாதாரண புத்தகத்தின் வார்த்தைகள் அல்ல, புத்தகத்தின் பக்கங்களும் அல்ல, புத்தகத்தின் எழுத்துக்களும் அல்ல. இது என்னது? அழகா யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வாசனங்கள் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. சாந்த குணங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 37:11 வாசியுங்கள். சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எத்தனை ஆசீர்வாதம் இருந்தது ஒரே வசனத்தில். உங்களுக்கு ஒருவேளை ஒரு துண்டு நிலம் கூட சொந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே சாந்த குணமுள்ளதாக இருந்தால் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவார், சமாதானத்தை தருவார். அழக வேதவசனம் சொல்லுது. தொடர்ந்து சங்கீதம் 147:6. சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணங்களை உயர்த்துகிறார். சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. அருமை ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாலை பிரசங்கத்திலே மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். The meek shall inherit the earth. The meek shall inherit the earth என்று சொன்னார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை வேதத்திலே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனை பாருங்க, மோசே இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 8:12 அவனுடைய சொந்த சகோதரனாகிய ஆரோனும் சொந்த சகோதர மிரியாம் அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள்.
கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா? எங்களை கொண்டு பேசவில்லையா? ஆண்டவர் கோபம் கொள்றாரு. மிரியாம் குஷ்டரோகியாய் மாறுகிறாள். எனக்கு எதிராக பேசியவளுக்கு கர்த்தர் தக்க தண்டனையை கொடுத்து விட்டார். மனமகிழல. பாத்தியா, ஆண்டவருடைய உத்தமத்தை விளங்க பண்ணி விட்டார். நான் நேர்மையானவன் என்பதற்கு சான்று தெரியும் வண்ணமாக எனக்கு எதிராக பேசியவள் குஷ்டரோகியாய் நிற்கிறாள் என்று சொல்லி அவன் உற்சாகம் அடையவில்லை, சந்தோஷம் அடையவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. அவன் என்ன சொல்றான்? 13 வசனம் வாசிங்க. 13 எண்ணாகமம் 12:13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கெஞ்சி ஜெபம் பண்றான். தான் பிள்ளைக்காக கூட எப்படி ஜெபம் பண்ணான்னு பைபிள் எங்கேயும் போடலை. தான் பிள்ளைக்காக மோசே கெஞ்சி ஜெபம் பண்ணான்னு போடலை. தாம் குமாரருக்காக குமாரத்திகளுக்காக கெஞ்சி ஜெபம் பண்ணான்னு போடலை. ஆனால் தனக்கு எதிராக பேசி தண்டனை வாங்கியவளுக்காக கெஞ்சிட்டு கிடக்கிறான். அதான் அவனுடைய சார்ந்த குணம். யாத்திராகமம் 2 அதிகாரம் 10, 11, 12 மோசே மிகுந்த கோபம் கொண்டு எகிப்தின் ஒருவனை வெட்டி மணலிலே புதைக்கிறான். அப்படிப்பட்ட மோசேயை கர்த்தர் சாந்த குணமுள்ளவனாய், பூமியில் உள்ள அத்தனை பேரிலும் சாந்த குணமுள்ளவனாய் மாற்றுகிறார். இதுதான் கர்த்தர் செய்கிற விந்தை, இதுதான் கர்த்தர் தருகிற அனுபவம். பாருங்க, ஒரு கர்நாடக சங்கீத விமர்சகர் பரதநாட்டியத்தை பற்றியும் ஒரு விமர்சனம் எழுதுவார். பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், வயசானவர். இதை நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையில் வாசித்திருக்கிறேன். அவர் எழுதின விஷயத்தை. அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? இது நடந்து இப்போ நான் வாசித்தேன் 40 வருஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 10 வயசாக இருக்கும்போது வாசித்தது, 10-11 வயசாக இருக்கும்போது வாசித்தது. என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்பதாக வடகிழக்கு மாகாணத்தில் டூர் போகும்படி இந்த பிராமின் விமர்சகர் கர்நாடக சங்கீதத்துக்கும் பரதநாட்டியத்துக்கும் விமர்சனம் எழுதுவார். கமெண்ட்ரி எழுதுவார் பத்திரிகைகளில். அந்த மனுஷன் டூர் போனாராம் வடகிழக்கு மாகாணம், நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ். அப்போ அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, வாக்கிங் போகணும் காலையில். அவருடைய வழக்கம் காலையில் வாக்கிங் போவார். காலையில் வாக்கிங் போவார். வாக்கிங் போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. பார்த்து போங்க, இங்கே நரமாமிசம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, நரபலி கொடுக்குறவங்க இருக்காங்க, தலையை வெட்டி வீட்டில் அலங்காரம் பண்ணி வைக்கிறவங்க இருக்காங்க. நேரம் இருட்டுறதுக்கு முந்தி ஒழுங்காக வந்துருங்க, பொழுது சாயறதுக்கு முன்னால் ஓடி வந்துருங்க அப்படின்னாங்க. இவரும் வாக்கிங் போய் வந்து காட்டுக்குள்ளே எப்படியே வழி தப்பி போயிட்டார். வழி தப்பி போனோன்னா அவருக்கு அவங்கெல்லாம் சொன்ன ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, நரமாமிசம் சாப்பிட்றவன், நரபலி கொடுக்குறவன், தலையை வெட்டி வீட்டில் அலங்காரம் பண்ணி வைக்கிறவன் அங்கே இருக்கான்ட்டாங்களே, நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படி பயந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கூட்டம் வந்துட்டு வந்தவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அவங்க யாருமே அவரை ஒரு தீங்கும் பண்ணலை. அவரை பத்திரமா கூட்டிகிட்டு போய் அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு விட்டாங்களாம். அப்போ அவர் கேட்டாரா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் நரமாமிசம் சாப்பிடுவீங்க, நரபலி கொடுப்பீங்க, தலையை வெட்டி வீட்டில் அலங்காரமாக வைப்பீங்கன்னு சொன்னாங்களே, ஆனால் பத்திரமா நீங்கள் கொண்டு விட்டீங்களே, எப்படியான்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களா, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். எப்போ அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷினரிஸ் வந்து எங்களை சந்திக்கும் வரை நாங்கள் நரமாமிசம் கொடுக்குறவர்களாக, நரபலி கொடுக்குறவர்களாக, தலையை வெட்டி வீட்டில் அலங்காரம் பண்ணுறவர்களாக தான் இருந்தோம். என்னைக்கு அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷினரிஸ் வந்து இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார்களோ, உனக்காக பலியான தெய்வம் ஒருவர் இருக்க நீ ஏன் பலி கொடுக்கிறாய், உனக்காக அவர் பலியாகி விட்டாரே என்று சொன்னார்கள். இயேசுக்கு உள்ளத்தை ஒப்பு கொடுத்தோம். யாருக்கும் நாங்கள் எந்த தீமையும் பண்ணுறதில்லைன்னு சொன்னாங்களாம். யாருக்கும் எந்த தீமையும் பண்ணுறதில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் உற்சாகம் அடைந்தவர்களாய், வல்லமை பெற்றவர்களாய் அந்த மக்கள் இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் இயேசு. சின்ன தலைவலியோ, பல்வலியோ, பெரிய கேன்சரோ எல்லாம் இயேசுவேன்னு ஜெபிக்கிற மக்களாக அந்த மக்கள் காணப்படுவதாக. அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு பிள்ளையோட படிக்கிற ஒரு பிள்ளையோட அப்பா என்கிட்ட சொன்னார். சமீபத்தில் சமாதானபுரத்தில் ஒரு காத்திருப்பு ஜெபத்தில் நான் செய்தி கொடுக்க போகும்போது, அந்த வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையுடைய அப்பா, பிள்ளை கூட படிக்கிற ஒரு பிள்ளையுடைய அப்பா அந்த பிள்ளைகளை பற்றி என்கிட்ட சொன்னார். பாருங்க எவ்வளோ மாற்றம். இந்த மாற்றம் யாரால் உருவாச்சு? இயேசுவால். எப்பேற்பட்ட மனிதனையும் எப்பேற்பட்ட மனிதனாய் மாற்ற அவரால் முடியும். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார்.
மாறிய மனதுடன் மங்களம் இசைக்கவே ஓடியே வா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புதுவாழ் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. மோசையிடம் இன்னொரு குணாதிசயம் காணப்பட்டது. என்னாகும் 12:7 ஆண்டவரே அதை குறித்து அவனை குறித்து சாட்சியாய் சொல்லுகிறார். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவன் மோசை உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் மெச்சுகிறார், பாராட்டுகிறார். உண்மையுள்ளவன். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 12:22 சொல்கிறது, உண்மையாய் நடக்கிறவர்களோ நம்முடைய கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. பல வருடங்களுக்கு முன்பதாக தேங்காய் மரத்திலிருந்து தேங்காயை பறித்து தேங்காயை உரித்து தன்னுடைய எஜமானிடம் கொடுக்கிற ஒரு மனிதருடைய சாட்சியை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? எளிய மனிதர். அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? நான் என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தேனோ அதன் பின்பு என் எஜமானுக்கு தெரியாமல் ஒரு தேங்காயை கூட நான் வீட்டிற்கு கொண்டு சென்றதில்லை என்று எழுதியிருந்தார். மிகவும் நெஞ்சை தொட்ட ஒரு சாட்சியாக அது அமைந்தது. உண்மையை தேவ பிள்ளைகளிடமிருந்து தேவனும் எதிர்பார்க்கிறார், மற்றவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைனா உண்மை உள்ளவனாக தான் இருக்கணும். பல வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய பாளையங்கோட்டை சாந்தி நகரில் போயிருந்தேன். அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு 330 360 கூட தந்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்ட போஸ்ட் மாஸ்டராக இருந்துட்டு எப்படி கஷ்டப்பட்டவராக இருப்பீங்கன்னு கேட்பீங்க. அவர் ஒரு கஷ்டப்பட்டவர். எப்படின்னா அவருக்கு ஏராளம் பெண் பிள்ளைகள், 6-7 பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார். ஒரு அழுக்கு வேஷ்டி சட்டியோடு தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வருவார். சின்ன போஸ்ட் ஆஃபீஸ். உடம்பு வேறு சரியில்லாத பலவீனமான மனிதர். 360 ரூபாயை வாங்கிட்டு நான் ஆலங்குளத்துக்கு வந்துட்டேன். எனக்கு ஒன்றும் ஓடலை. ஐயோ பாவம், இந்த மனுஷன் இது காணாமல் போனது தெரிஞ்சிருந்தா யார்கிட்ட கொடுத்தனுமோ தெரியலையேன்னு பரிதபிப்பாரே அப்படின்னு சொல்லி 9 மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அடுத்த நாள் திறக்கும். காலையில் 8:15 நான் போய் நின்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, அவர் இந்த காசு குறையிறத கண்டுபிடிச்சி வேதனைப்படுறதுக்கு முன்னால் அவருடைய கரத்தில் அந்த 320 ரூபாயை கொடுத்துடணும்னு. 9 மணிக்கு வந்தார். இந்த ரூபாயை கொடுத்தோன்னே எனக்கே தெரில நான் யார்கிட்ட கொடுத்தனோ. நான் தான் தெரியாமல் கோட்டை விட்டனோன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யார்கிட்ட கொடுத்தேன்னு தெரில. நல்ல வேளை நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்கள் கையில் வந்தால் வரும்னு எனக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, தூத்துக்குடியில் இதை மாதிரி நான் காசு தொலைச்சேன், அதே ஒருத்தர்கிட்ட தெரியாமல் கூட கொடுத்துட்டேன். அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்தவர், பத்திரமா 5 பைசா கூட குறையாமல் என்கிட்ட வந்து கொடுத்துட்டார். அடுத்தது நீங்கள் தான், நீங்கள் கிறிஸ்டியன்ஸ்லாம் உண்மையாக இருப்பீங்கன்னாரு. இந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. நான் கொடுத்தது கூட எனக்கு சந்தோஷமாக இல்லை, கிறிஸ்தவங்க நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னாரு. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் உண்மையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய கன்வென்ஷனில் பேசக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. டிவியில் பேசுகிறேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் செஞ்ச ஊழியன பிஷப்வேர் காலேஜில் அது ஒரு நல்ல திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் ஆதீனத்துக்கு உட்பட்ட கிறிஸ்தவ கல்லூரியாக இருந்தது. அப்படின்னால 2 ரிட்ரீட் நடக்கும். ஆர்ட் செமஸ்டரில் ரிஜாய்ஸ்ன்ற ரிட்ரீட்டும், ஈவன் செமஸ்டரில் ஃபெட்டஸ் ஃப்ரீன்ற ரிட்ரீட்டும் நடக்கும். இந்த ரிட்ரீட்டில் எங்கள் வேலை என்ன தெரியுமா? ராத்திரி 1 மணி வரைக்கும் அத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஆடிட்டோரியம், ஒரு பழைய ஆடிட்டோரியம் போகிறது. இப்போ அழகாக இப்போ ஏசி வச்சு புது ஆடிட்டோரியம் கட்டிட்டாங்க. அப்போ ஒரு பழைய ஆடிட்டோரியம், நான் சொல்கிறது 93, 94, 95 வருஷங்களில் எல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அந்த ஆடிட்டோரியத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மியூசிக் பிஏ சிஸ்டத்தெல்லாம் ஆடிட்டோரியத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு காவலாக நாங்கள் ஒரு 3 பேர் ஆடிட்டோரியத்தில் பெஞ்ச் மேலே படுத்து கிடப்போம். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் அந்த பிஏ சிஸ்டத்துக்கும் காவலாக படுத்து கிடப்போம். அப்போ சரியாக ஃபேனும் ஓடாது, கொசு பிடுங்கி தள்ளும், ராத்திரி பூரா தூக்கமே இருக்காது. எங்கள் சைக்கிளில் உள்ள தூக்கி வச்சுட்டு அதில் உட்காந்து காலையில் அந்த அவங்களாம் திரும்ப வர வரைக்கும் படுத்து கிடந்து பிறகு குளிச்சுட்டு வந்து ரிட்ரீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இப்படி தான் எங்களுடைய ஊழியம் இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறேன். ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன்.
என் ஃப்ரெண்டு ஸ்டீஃபன்ற பையன் கீபோர்டு போடுவான். அவனுக்கு சைக்கிள் கிடையாது, என்கிட்ட சைக்கிள் உண்டு. அவனை சைக்கிளை ஏற்றிக்கிட்டு நான் அப்போ இந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்ததில்லை, 70 கிலோ தான் இருந்திருப்பேன். அவன் 90-95 கிலோ இருந்திருப்பான். அவனை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு கீபோர்டையும் வச்சுக்கிட்டு அவன் கீபோர்ட் போடுற இடத்துக்கெல்லாம் அவனை சைக்கிளில் அழுத்தி 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 கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் நான் செஞ்ச ஊழியம். அதில் உண்மையாக இருந்தனால தான் கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதித்து கோயம்புத்தூரில் 2000 பேர் வந்திருந்தாங்க. கிறிஸ்தாலயம் திருச்சி ரோட்டில் ஒரு அசன நிகழ்ச்சியை ஒட்டி நடைபெற்ற ஒரு இடத்துல பிரசங்கம் 2000 பெரிய பெரிய மேடைகளில் கர்த்தருடைய வார்த்தையில் அறியக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியில். ஆனால் ஆண்டவர் அதுதானே சொல்கிறார், மத்திய 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களில், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நம்ம கொடுக்குற பணியில். என்னுடைய கல்லூரி பணியும் அப்படி தான், என்னுடைய கல்லூரி வாழ்க்கையும் அப்படி தான். நான் முதல்ல யாருக்கு எடுத்தேன் தெரியுமா? 2nd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்ரல் நாலேஜ் எடுத்துகிட்டு இருந்தேன். 3rd ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் எடுத்தேன், 4th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் எடுத்தேன், 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஆண்டு உயர்த்தினார். பாருங்கள், நான் கொடுக்கப்பட்ட பணி எதுவானாலும் பெரிதோ சிறிதோ அதில் உண்மையாக இருந்தால் கட்டாயம் ஆண்டவர் உயர்த்துவார். அதை விட பெரிய பொறுப்புகளை, பெரிய பணிகளை நமக்கு கொடுப்பார். மோசையை பார்த்து ஆண்டவர் அதான் சொன்னார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன். மோசை இன்னொரு காரியத்தையும் செய்கிறான். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 32 வாசிங்கம்மா. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மேலே கோபம் கொள்றார். மோசே, நான் அத்தனை பேரை அழிச்சு போட்டுருவேன், ஒன்னிய பெரிய ஜாதியாக்குவேன்றார். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம், அவங்க பாவத்தெல்லாம் மன்னியும். அப்படி மன்னிக்கலாம் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுன்றான். எவ்வளவு ஜனங்களை நேசிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். நம்முடைய இந்திய தேச மக்களை நாம் விதமாய் நேசிக்கிறோமா? அவர்களுக்கு ஆத்மாவில் பாரம் கொண்டு அவர்களுக்காய் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, என் ஜனத்தை மன்னியும், மன்னியா விட்டால் நான் பரலோகத்தை, அவங்க என் ஜனம் போகாத பரலோகம் எனக்கு வேண்டான்றான். எவ்வளோ பயங்கரமான ஒரு ஜெபம் பாருங்க. எல்லாரும் அப்படி ஜெபத்தை ஏறெடுக்கணும் நான் சொல்லல. எவ்வளோ பயங்கரமான ஜெபம். ஒன்று அவங்க பாவத்தை மன்னியும், இல்லைன்னா எனக்கு அந்த பரலோகமே வேண்டாம். என் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதாதவன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதாதவராக காணப்படாதவன் எவனோ அவன் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவன் சொல்கிறான் அழகா, ஆண்டவர் அவர்களை மன்னியும், மன்னிக்கலைன்னா எனக்கு அந்த பரலோக ராஜ்யம் வேண்டாம், என் பேர் ஜீவ புத்தகம் கிறுக்கி போடும். ஜனங்களுடைய ஆத்மா மீது அவ்வளோ பாரம் கொண்ட ஒரு மனிதன். இதே பாரம் பரிசுத்த பவுல்ட்டையும் இருந்துச்சு. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆத்மா மீது அத்தனை பாரத்தோடு இருந்தான். நமக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்தின் சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறோம், அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம். தேச மக்களுக்காக ஆத்ம பாரம் கொண்டு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மோசே விதமாய் ஜெபித்தான். அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்தன. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 11:15. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு, வாசிங்க, இப்பொழுதே என்னை கொண்டு போடும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவரே போதும் ஐயா, இந்த வாழ்க்கை போதும், நீ எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணுறோம், பிதற்றுறோம். இதை மாதிரி இன்னொரு ஆளும் ஜெபம் பண்ணான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. யார் புலம்புறா? யார் அப்படி சொன்னா? எலியா தீர்க்கதரிசி. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, போதும் கர்த்தாவே என்றெல்லாம் நாம் பிதற்றி கொண்டிருக்கிறோம். உடனே தான் சான்ஸ்ன்னு ஆண்டவர் நம்முடைய உயிரை எடுத்துக்கிறாரா? அப்படி எடுத்தால் நம்ம எத்தனை தடவை செத்து போயிருப்போம். போதும் ஏன் நீ எடுத்துக்கிடுன்னு சொல்கிற ஜபத்தை அவர் கேட்டிருந்தாருன்னா நம்ம எத்தனை தடவை செத்து போயிருப்போம். இல்லையா, நம்ம அவர் வாழதானே வச்சிருக்காரு. அத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் நம்மளை வாழதானே வச்சிருக்காரு. அப்படி அன்பை நீ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
மோசையுடைய பிரச்சனையின் ஆணி வேறு எதுன்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஒருத்தனால 30 லட்சம் இஸ்ரவேலருடைய பாரத்தையும் தனியா தாங்க முடியல. உன்மேல் இருக்கிற ஆவியை 70 ஊப்பர் மேல் வைப்பேன், அவர்கள் உனக்கு உதவியாக ஜனத்தை நியாயம் விசாரிப்பார்கள். ஆண்டவர் அவனுடைய பேடனை ஷேர் பண்ணி கொடுத்துட்றாரு 70 பேருக்கு. இப்போ அவன் ஃப்ரீ ஆயிட்டான். தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வரும். ஆனால் அதற்கான தீர்வை தேவன் கொடுப்பார். ஆண்டவர் பயணம் செய்கிற படகுல என்ன வரும்? புயல் வரும், காற்று அசைக்கும் அந்த படகை. ஆனால் இந்த படகு என்ன செய்யாது? அமிழாது. ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொல்லுவார். மோசேயுடைய வாழ்க்கையில் தேவனோடு நெருங்கிய உறவு இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அம்சம் என்ன? ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய மலை பிரசங்கத்தில், மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த காரியத்தை பல தடவை வாழ்க்கையில் செய்கிறான். எல்லாருக்கும் மோசைய மாதிரி வல்லமை வேணும், தேவனோடு முகமுகமாக பேசணும், தேவனோட சிநேகிதன் மாதிரி பழகணும், தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படிலாம் ஆசை உண்டு. அதுக்காக 40 நாள் உபவாசம் கூட போட்டுருவாங்க. 40 80 நாள் கூட உபவாசம் இருந்துருவாங்க. ஆனால் மற்றவங்கள மன்னிக்க மாட்டாங்க, தனக்கு எதிராக தீமை செய்தவங்களை மன்னிக்க மாட்டாங்க. மோசையிடம் அந்த சுபாவமும் காணப்பட்டது. என்னத்த மாதிரி உலகத்தில் கொண்டு போக போகிறோம்? இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தில் நீங்கள் இருப்பீங்களா, நான் இருப்பேன்னா? யார் இருப்பா? 100 வருஷம் கழித்து யார் இருப்பா இந்த உலகத்தில்? யாரும் இருக்க மாட்டோம். அங்கே இருக்கிற யாரும். பிறகு என்ன சண்டை, என்ன வைராக்கியம், என்ன கோபம், கொஞ்ச காலம் வாழ போகிற இந்த உலக வாழ்க்கையில். மோசே இயேசுவின் சுபாவத்தை உடையவனாக இருந்தான், மன்னிக்கிற சுபாவம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சாலமோன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான் என்று சொல்கிறது. சாலமோன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். சாலமோனுடைய ஆரம்ப வாழ்க்கையிலே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனையை கைக்கொள்வதுதான். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனிதன் தேவனுக்கு விரோதமான, தேவன் விரும்பாத, தேவனுக்கு கீழ்ப்படியாத பாவங்களை செய்ய யோசிப்பான். சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்தான், கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்தான், தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். சாலமோன் இளைஞனாக இருந்தபோது கர்த்தர் அவனை மிகவும் நேசித்தார். ஆகவேதான் கிபியாவிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். சாலமோன், நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், ஏராளமாய் ஜனங்கள் இருக்கிறார்கள், இவளை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறான். தேவனுடைய பார்வைக்கு இது உகந்த விண்ணப்பமாக இருந்தது வேதம் சொல்கிறது. ஆகவே சாலமோன் இதை யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தா ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும்னு? நீதிமொழிகள் புத்தகத்தில் இதற்கான விடை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகத்தில் சாலமோன் கர்த்தர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எப்பா உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே சற்றும் தயங்காமல் அவன் ஞானத்தை கேட்டான். இதை யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்? நீதிமொழிகள் புத்தகம் அதற்கு தெளிவான விடை அளிக்கிறப்ப, நீதிமொழிகள் புத்தகம் சாலமோன் எசேக்கியா பேர் தெளிவின நீதிமொழிகளை தவிர மற்ற நீதிமொழிகள் சாலமோன் எழுதியது. இதை சாலமோன் சொல்கிறான் பாருங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வசனத்தில் என்ன சொல்றான்? 3ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன். வாசிமா. அவர் சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வார்த்தைகளை. பாருங்க என்ன போட்டிருக்கமோ,
சாலமோனுடைய தாயும் தகப்பனும் அவருக்கு போதித்து சொல்லி இருக்கிறார்கள் சிறு வயதிலிருந்தே, ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம்னு. அதனால ஆண்டவர் நீ விரும்புறது என்னிடத்தில் கேள்னோடனே சற்றும் தயங்காமல் ஞானத்தை தாரும் கேட்குறான். பெற்றோருடைய பங்கு இதில் இருக்கிறது. பெற்றோர் அவனுடைய அப்பா அம்மா தான் ஞானப்பா முக்கியம்ப்பா, நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும், நீ ஒரு ராஜா, நீ நிறைய சம்பாதிப்ப, அதெல்லாம் விட நீ ஞானத்தை சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்ட உடனே ஞானம் தாரும்னு கேட்டுறான். ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தனால அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3-36 வசனத்திலே லாசருவை இயேசு சிநேகித்தார். லாசருவை தாய் தகப்பனற்ற சகோதரிகளோடு மாத்திரம் வாழ்ந்து வந்த அந்த மகனை தேவன் இயேசு கிறிஸ்து சிநேகித்தார். லாசரு மரித்த பொழுது யோவான் 11:35 சொல்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார். அதோடு நிற்கலை. நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு போனால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கண்ணீர் தான் விட முடியும். இயேசுவும் விதமாக கண்ணீர் விட்டார். அதோடு நிற்கல. அவர் கடவுள், அவர் தேவன், அவர் கர்த்தர். அதனால் என்ன பண்ணார்? தன்னுடைய வல்லமையினால் அவனை உயிரோடு எழுப்பினார். மரித்து 4 நாளை நாரி போன லாசருவை, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினார். அப்போ தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில், தன்னோடு சஞ்சரிக்கிறவுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர். ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஒரு சிநேகிதத்தின் உச்சக்கட்ட இலக்கணம் என்ன? யோவான் 15:13 வாசிக்க கேட்போம். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. சிநேகத்தின் உச்சகட்டம் என்பது தன்னுடைய சிநேகிதனுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பது. 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற சமயத்தில் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் உக்கிரமாக போர் நடந்துச்சு. ஜெர்மானிய படைகள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு இளம் போர்வனை பிடித்து, அந்த நாட்களிலே கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள். கேம்ப்னுடைய முகாம் இல்லை, அது ஒரு கொடிய சிறைச்சாலை. அநேகரை விஷவாயு பூட்டி அறையிலே விஷவாயுவிலே செலுத்தி, அந்த அறையிலே பூட்டி விஷவாயுவை செலுத்தி கொலை செய்வார்கள். கொடுமையான சித்திரவதை செய்வார்கள். பலவிதமான மருத்துவ பரிசோதனைகளோட உடலிலே எலிகளுக்கு செய்வது போல செய்து சாகடிப்பார்கள். கொடிய சிறைச்சாலை. அதிலே அந்த இளம் போர் வீரன் அடைக்கப்பட்டான். அங்கே ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் கோபு என்ற பெயரில் ஒருவரும் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த சிறைச்சாலையில் கோபும் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த அந்த இளம் போர் வீரனும் நண்பர்களாக மாறி போனார்கள். மிகவும் நெருக்கமான நண்பர்களாக மாறினார்கள். ஒரு நாளிலே அந்த சிறைச்சாலையிலிருந்து 10 கைதிகள் தப்பி விட்டார்கள். சிறைச்சாலை தலைவன் கொடிய கோபம் கொண்டான். தப்பி போன 10 பேருக்கு பதிலாக நான் ஒரு சிறைச்சாலையில் உள்ள 10 பேரை தேர்ந்தெடுத்து கொலை செய்வேன் என்று சொல்லி 10 பேரை தேர்ந்தெடுத்தான். அதிலே அந்த 10 பேரிலிருந்து இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த இளம்போர் வீரன் ஒருவன். அதை கண்டு அவனுடைய நண்பனான கோபுக்கு மிகவும் வருத்தம். ஐயோ, சின்ன பையன் சாக போகிறானே, வாலிப பையன் சாக போகிறானே. அவர் அந்த சிறைச்சாலை அதிகாரியிடம் சொன்னார், ஐயா அந்த ஆளை விட்டுருங்க, அவனை விட்டுருங்கய்யா, பாவம்யா, அவன் இளம் பையன்ப்பா, அவனை விட்டுருப்பா, அவன் வாலிப பையனார். எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தா அவன் கேட்கல. கடைசியில் அவன் சொன்னான், அவனை விட்டுருன்னு அழுறிய கிழவா, அவனுக்கு பதிலாக நீ சாக தயாரான்னு கேட்டான். அவர் உடனே சொன்னார், எனக்கு வயசு 60க்கு மேலே ஆகிட்டு, நான் இனிமேல் இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறேன், அந்த பையனை விட்டுருங்கன்னாரு. உடனே அந்த வரிசையில் இருந்து அந்த இளம்போர் வீரனை அனுப்பிவிட்டு அந்த இடத்துல கோவை நிறுத்தினார்கள். 10 பேர் தப்பிச்சதுக்கு 10 பேரை கொன்னே தீர்வேன்னு அவன் பிடிவாதமாக இருந்தான். கோவை நிறுத்தினாங்க. துப்பாக்கி குண்டுகள் கோவின் உடலை துளைத்தது. அவர் மரித்து போனார்.
இதை கண்ட இளம் போர் வீரன், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன் துடித்து போனான். போர் முடிவுற்றது. ஜப்பானிய படைகள் சரணடைந்தன. சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த இளம் போர் வீரன் விடுவிக்கப்பட்டான். கோவ் செய்த தியாகத்தை அவன் மறக்கவே இல்லை. எல்லா நாடுகளுக்கும் திருமணம் செய்து தன் மனைவியை அழைத்து கொண்டு எல்லா நாடுகளுக்கும் சென்றான். சென்ற இடத்திலெல்லாம் அவன் சொன்ன ஒரே காரியம், கோவ் டைட் ஃபார் மீ. நான் மறிக்க வேண்டிய இடத்திலே கோவ் எனக்காக மரித்தார். நான் தான் மரித்திருக்க வேண்டும், ஆனால் கோவ் எனக்காக மரித்தார். கோவ் டைட் ஃபார் மீ. ரோமர் 5:8 சொல்கிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று. 1 யோவான் 3:16 சொல்கிறது, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நமக்காக மரித்தது நிமித்தமாக ஒரு நண்பனுடைய இலக்கணம் என்ன என்று அவர் காட்டிவிட்டார். நாம் என்ன செய்கிறோம்? வாட் ஆர் யூ கோயிங் டு கிவ்? அவருக்கு பதிலுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் நமக்காக மரித்து நம்மை நேசிப்பதின் இலக்கணத்தை பூர்த்தி செய்து விட்டார். நம்மை நேசிப்பதற்கான ஆதாரத்தை காட்டி விட்டார். நமக்காக ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக வேதம் சொல்கிறது, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை தரமாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் என்ற ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய பண தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் கடன் பிரச்சனையை நம்மை விடுவிக்க மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய கைகளின் கிரியை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய நிலபுலன்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க மாட்டார். கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய சிநேகிதரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். நம்முடைய சிநேகிதரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். வியாதியினால் பலவீனப்பட்டவர்கள், வியாதியினால் பலவீனப்பட்டவர்கள், பலவீனம் உள்ள இடத்திலே, வியாதி உள்ள இடத்திலே உங்களுடைய கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 விதமாய் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வியாதி உள்ள இடத்துல கரங்களை வைத்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய நோயை சுகமாக்க மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய நோயை சுகமாக்க மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து வலியை எடுத்து போட மாட்டாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய உடைந்த எலும்புகள் மீண்டும் கூடும்படி செய்ய மாட்டாரா? நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். இன்று அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் இரவு. நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் இரவு. ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். உன்னை காக்கிறவர் உறங்கா, உந்தன் காலை தள்ளாட விட்டா, கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. உன்னை காக்கிறவர் உறங்கா. அன்பின் பரம தகப்பனே, வியாதியோடு பலவீனத்தோடு சரீரத்திலே ஏராளம் துன்பங்களோடு சரீரத்திலே வேதனையோடு அப்பா அப்பா இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு ஹல்லேலூயா அந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி இரவிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை சற்று கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் சரீர உபத்திரவங்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name
name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் இரவு. ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் இரவு. ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் இரவு. தேவ பிரசனம் இங்கே இருக்கிறது. தேவ பிரசனம் இங்கே இருக்கிறது. தேவ பிரசனம் இங்கே இருக்கிறது. உன் மகனை குறித்து உன் மகளை குறித்து கலங்காதே. தேவன் பார்த்துக் கொள்வார். அவர்கள் தேவ பிள்ளைகள். அவர்கள் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. பணத்தை விட தேவன் சந்திப்பார். உன் பணத்தை விட தேவன் சந்திப்பார். அன்பு மகளே, உன் உடல் பலவீன நிமித்தம் கலங்கி தவிக்கிறாயோ, இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை உன்னை தொடுகிறது. ரிசீவ் யுவர் ஹீலிங். உன் சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. உன் சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. உன் சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. தேவ கரம் தேவ பிள்ளைகளுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதிக்கட்டும். கைகளின் கிரியை ஆசீர்வதியும். கைகளின் கிரியை ஆசீர்வதியும். சம்பாதிப்பதற்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவரே, உடைய பிள்ளைகளுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதியும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவரே, உடைய பிள்ளைகளுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய பலவிதமான குழப்பங்கள், கவலைகள், பாரங்களோடு வந்த உடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு திரும்பட்டும். எந்த கண்களில் இருந்து வேதனையின் கண்ணீர் வடிந்ததோ, எந்த கண்களில் இருந்து வேதனையின் கண்ணீர் வடிந்ததோ, அதே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடியட்டும். புலம்பலை நடனமாய் மாற்றும். புலம்பலை நடனமாய் மாற்றும். புலம்பலை நடனமாய் மாற்றும். சபையின் பிள்ளைகளின் தேவையை சந்தியும். ஹல்லேலூயா. திருமணம் என்னும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்யும். குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலாம். வேலை என்னும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலாம். அரசு வேலைகளை தாரும். அரசு வேலைகளை தாரும். காவல்துறையிலே வேலை தாரும். அரசாங்க வேலைகளை தாரும். காவல்துறை அதிகாரிகளை மாற்றும். அரசு அதிகாரிகளை மாற்றும். நன்றி, நன்றி, கோடான கொடி நன்றி. பிள்ளைகள் விரும்புகிற இடம் மாறுதலை கொடுத்த ஆசீர்வதியும். நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் தொடுங்க. நன்றி அப்பா. நன்றி, 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 கோடான கொடி நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. சபையின் மூப்பர்கள், கமிட்டி அங்கத்தினர்களே ஆசீர்வதியும். தாய்மார்களே ஆசீர்வதியும். வாலிப தம்பி தங்களே ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளே ஆசீர்வதி. குருவானவர் ஐயாவே ஆசீர்வதியும். அவர்கள் தம் குடும்பத்தை ஆசீர்வதியும். சபை ஊழியர் ஐயாவே ஆசீர்வதியும். ஆலய பணியாளர் ஐயாவே ஆசீர்வதி. தம் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. சபையிலே ஏதாவது ஒரு வகையிலே தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற்றும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற்றும். குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும். சமாதானமற்ற குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும். குடிக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறவர்களை அதிலிருந்து விடுவியும். குடிக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறவர்களை அதிலிருந்து விடுவியும். ஹல்லேலூயா. குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். இயேசுவின் நாமத்தினால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. பிள்ளைகளுக்கு வேலையில் உயர்வை கட்டளையிடும். ப்ரொமோஷனை கொடுத்துடலாம். வேலையில் உயர்வை கட்டளையிடும். ப்ரொமோஷனை கொடுத்துடலாம். கடன் பிரச்சனையை சிக்கி தவிக்கிறவர்களை அதிலிருந்து விடுவியும். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவர்களை அதிலிருந்து விடுவியும். வெளிநாட்டிலே வேலை பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலையை கொடுத்த ஆசீர்வதியும். அதற்கான விசாக்கள் கிடைக்கும்படி செய்யும். விசா கிடைப்பதற்கான தடைகள் நீங்கும்படி கிருபை செய்யும். வெளிநாட்டிலே வேலையை கொடுத்த ஆசீர்வதியும். வெளிநாட்டிலே வேலையை கொடுத்த ஆசீர்வதியும். வெளிநாட்டிலே வேலையை கொடுக்க ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துடலாம். பள்ளியிலும் கல்லூரியிலும் முதலிடம் பெறும்படி கிருபை செய்யும். பள்ளியிலும் கல்லூரியிலும் முதலிடம் பெறும்படி கிருபை செய்யும். நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற இடத்துல விரும்புகிற மேற்படிப்பு கிடைக்க கிருபை செய்யும். விரும்புகிற இடத்துல விரும்புகிற மேற்படிப்பு கிடைக்க கிருபை செய்யும். நன்றி, நன்றி, நன்றி. எங்களுடைய திருச்சபை மக்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் ஒரு விசேஷ ஆசீர்வாதம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். நன்றி, 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 கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. ஆசீர்வாதத்தின் கரம் மீண்டும் ஒரு விஷயம் பிள்ளைகளை தொடரட்டும். சகல துதியும் கனத்தையும்
மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.